மெயினான காரணம் அவங்க குவாலிட்டியான சிக்ஸ் வாங்காத காரணம் தாங்க. ஒரு மாசம் குஞ்சுன்னு சொல்லிட்டு 20 நாள் குஞ்சு 15 நாள் குஞ்சு வாங்கிறாங்க கம்மி ரேட்டு. கரெக்டா வேக்சின் போடாதனால உங்ககிட்ட ஒரு 4 நாள் நல்லா இருக்கும், ஒரு 5 நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குறுக்கிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே இறந்து போயிடும். எந்த ரேட்டுக்கு வித்தாலுமே உங்களுக்கு ஒரு கிலோக்கு 100 ரூபா லாபம் கிடைக்கும். சோ அப்படின்னும் போது நீங்க ஒரு 100 கோழி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் ஒரு 10,000 லாபம் வருது. கோழி பண்ண வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கிட்டு ஒரு 50 கோழி ஸ்டார்ட் பண்ணுங்க. சில பேருக்கு ஒரு மாத குஞ்சு வாங்கி வளர்க்கறது ஈஸியா இருக்கும். ஏன் ஒரு மாத குஞ்சு ஈஸியா இருக்கும்னா ஒரு மாசம் குஞ்சு நாங்க எல்லாம் 3 வேக்சின் போட்டு உங்களுக்கு நம்ம சேல் பண்ணிடுவோம். மற்ற கோழி பண்ணை பாத்தீங்கன்னா வேற ஆளுங்கிட்ட எடுத்து அவங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்க. நாம அப்படி இல்லைங்க, நம்மள ஓனா விட்டு நாம டைரக்டா கஸ்டமர் சேல் பண்றோம். அதனாலதான் நம்ம கம்மி ரேட்ல கொடுக்குறோம். ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் லெசோட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோழி எல்லாம் ஹெல்த்தியா வளருங்க. சொந்த தொழில தோணீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், நானும் என்னால முடியுதுன்னா. சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் நெற்குந்திக்கு வந்திருக்கோம். மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்ம்னு ஒரு பண்ணையில அனைத்து வகையான கோழிகளும், அசில் கிராஸ், சோனாலி, கடக்நாத், எல்லா வகை கோழிகளும் தரமானவங்க கொடுக்குறாங்க. எல்லா வேக்சின் போட்டு, அதாவது இவங்க ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 30 ரூபாய் ஸ்டார்டிங் ஆகுது. ஒரு நாள் குஞ்சு 30 ரூபாய் ஸ்டார்டிங் ஆகுது. அனைத்து வகையான வாத்துகளும் இவங்க கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்றாங்க. முட்டை விடக்கூடிய ஸ்டேஜ்லயும் இவங்க கொடுக்குறாங்க. வணக்கம்ங்க, என்னோட பேர் மஞ்சுநாதன். பவுல்ட்ரி நேம் பாத்தீங்கன்னா மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்ம். தருமபுரி மாவட்டத்துல நெக்குந்தின்ற வில்லேஜ்ல நம்ம ஃபார்ம் லொகேட் ஆயிருக்குங்க. ஒரு 12 வெரைட்டியான கோழிகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அசில் கிராஸ், பெருவடை, அப்புறம் வான்கோழி, கின்னி கோழி, சோனாலி, கருங்கோழி, ஃபேன்சி கோழி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம அந்த ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்கோம். டே ஓல்ட் சிக்கு 30 ரூபா முதல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு மாத குஞ்சு அசில் கிராஸ் பெரோட பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லி 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுவே சோனாலி ஒரு மாத குஞ்சு பாத்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. வான்கோழி 45 நாள் குஞ்சுங்க 250 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, உங்களை பற்றி ஒரு அனுபவம் சொல்லுங்களேன். என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க? நம்ம பாத்தீங்கன்னா காலேஜ் MBA முடிச்சிருக்கேன். பெங்களூர்ல நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணோம். எனக்கு அது செட் ஆகலைங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நம்ம மாமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மாமாவுக்கு அப்பப்ப நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். வண்டி டிரைவரா போய் டெலிவரி பண்றது, அங்க கோழி டெலிவரி பண்றது, அந்த மாதிரி தொழில போய் பண்ணிட்டு இருந்தேன். சரி, காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஒரு தனியா தொழில் பண்ணலாம் போது என்ன பண்ணலாம் போது நம்ம கோழி தொழில் நம்ம கிட்ட இருக்கு, ஏன் நம்ம வெளியில போய் தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோழி தொழில நம்ம எடுத்து நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ணாச்சி, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு குஞ்சுகள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுல இருந்து ஒரு மாசம் குஞ்சு, 2 மாசம் குஞ்சு, பெரிய கோழி, இந்த மாதிரி டோட்டலா A to Z எல்லா கோழியும் கலந்து ஒரு 25,000 to 30,000 கோழி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோங்க. அதை தவிர்த்து நிறைய பல்கா ஆர்டர் பண்றவங்களுக்கு நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹைதராபாத், நம்மளால எந்த ஊருக்குலாம் அனுப்ப முடியுமோ அந்தந்த ஊருக்கு எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டாங்க இருக்கோம். அதர் ஸ்டேட்டுக்கு எப்படி அனுப்புவீங்க? அதர் ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஒரு 200 கோழி 300 கோழி கேட்கறவங்களுக்கு நம்ம ட்ரெயின் மூலியமாவே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதை விட பல்கா ஒரு 500 கோழி, ஒரு 1000 கோழி, ஒரு 2000 கோழி வேணும்போது நம்மள ஓன் வெஹிக்கிள் இருக்குங்க. அந்த ஓன் வெஹிக்கிள் மூலியமா நம்ம பல்க் ஆர்டர் கேட்கறவங்களுக்கு நம்ம டைரக்டா எடுத்து போய் நம்ம அவங்க ஃபார்முக்கே எடுத்து போய் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி டெலிவரிக்கு தனி காசு உண்டா இல்ல ஃப்ரீ டெலிவரி? இல்ல, நீங்க இப்போ ஒரு 50 கோழி இல்ல 100 கோழி 200 கோழி எடுக்கும்போது இந்த பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது அது கஸ்டமர் தான் அவங்க பே பண்ற மாதிரி வரும் டெலிவரி சார்ஜ். பல்கா எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஓன் வெஹிக்கிள் மூலியமா அவங்க ஃபார்ம்லயே போய் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். 7 வருஷமா இந்த தொழில் பண்றதுனால நம்மளுக்கு தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம நிறைய கஸ்டமர் இருக்காங்க. வீக்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய ஊர்ல கஸ்டமர் ரிப்பீட்டடா வாங்கிட்டே இருக்காங்க. சோ இந்த 2026 வருஷம் என்ன கோழிகள் மக்கள் விரும்புதாங்க, எது நல்ல ட்ரெண்டிங்ல இருக்குது? 2026ல நிறைய கோழி விரும்புறது பாத்தீங்கன்னா அசில் கிராஸுமே சோனாலி தாங்க நல்லா பீக்ல போயிட்டு இருக்கு. சோனாலி நோய் அதிகமா தாங்கறதுனால, கொத்திக்கிற பிரச்சனை இல்லாதனால புதுசா வளர்க்குறவங்களும் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா வாங்கிட்டே இருக்காங்க. தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 கிலோ வருங்க சேவல். இது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நம்ம கிட்ட ஒரு மாத குஞ்சா வாங்கி அவங்க ஒரு 2 மாசம் ஒரு 2.5 மாசம் வளர்த்தி மேய்ச்சல் மூலியா விட்டு ஒரிஜினல் நாட்டுக்கோழியா அவங்க பக்கத்துல அவங்க ஏரியால 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி ஏரியால குறைஞ்ச விலையில நல்லா குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வளர்க்கறது நமக்கு லாபம்? மேய்ச்சல் முறையில வளர்க்கறது லாபமா இல்லனா பண்ணை முறையில? மேய்ச்சல் இல்ல பண்ணை, இது ரெண்டுமே லாபம் தாங்க. ஆனா நம்ம கரெக்டா கோழி வளர்க்குறோம்ன்றதான் முக்கியங்க. சில பேருக்கு ஒரு மாத குஞ்சு வாங்கி வளர்க்கறது ஈஸியா இருக்கும். ஏன் ஒரு மாத குஞ்சு ஈஸியா இருக்கும்னா ஒரு மாசம் குஞ்சு நாங்க எல்லாம் 3 வேக்சின் போட்டு உங்களுக்கு நம்ம சேல் பண்ணிடுவோம். நீங்க வாங்கும் போது உங்க இடத்துல எந்த ஒரு நோயும் அட்டாக் ஆகாம நல்லா அது அட்வான்ஸ்மெண்டா செட் ஆயிரும். சோ அதனால நீங்க அதுக்கு மேல நீங்க ஈஸியா வளர்த்துக்கலாங்க. அதுவே டே ஓல்டு குஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வாங்குவாங்க. டே ஓல்டு சிங்கு ஒரு சில பேரால நல்லாவே வளர்க்க தெரியும். F1 தரணும், IPD, லெசோட்டா, இந்த மாதிரி வேக்சின் பண்ண தெரிஞ்சவங்க அதை நிறைய வாங்கி விற்கிறாங்க. சோ உங்களுக்கு டே ஓல்டு வாங்கி வளர்க்க தெரிஞ்சா நீங்க அதை வாங்கி வளர்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு மந்தோல் தான் நல்லா பெட்டரா இருக்கும்னா நீங்க மந்தோல் வாங்கி வளருங்க. இல்லைங்க எனக்கு அதுவுமே செட் ஆகாதுங்க, எனக்கு ஒரு 2 மாசத்து கோழியை கூட்டி நல்லா இருக்குன்னா 2 மாசத்து கோழியும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நீங்க அதுவும் எடுத்து ஈஸியா நீங்க வளர்த்து சேல் பண்ணிக்கலாங்க. இப்ப எனக்கு முட்டை விடுத கோழியா வேணும் அப்படின்னா கிடைக்குமா உங்ககிட்ட?
ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் முட்டையோட கோழி கிடைக்குங்க. ஒரு 1 கிலோ 1.25 கிலோ இந்த ரேஞ்சில் ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா வேணுன்ற பட்சத்துக்கு நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்போங்க. அதெல்லாம் எத்தனை மாசம் குஞ்சுகள் முட்டை விடுத இதில் கொடுக்குது? சோனாலி கோழின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மாசத்துல முட்டை வைக்குங்க. பட் ஆனா நம்ம வந்து சேல் பண்றது 4 மாசத்துலேயே சேல் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே கஸ்டமர் யாருமே எனக்கு டக்குன்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. 3 மாசத்துக்கு கோழி டு 4 மாசத்துக்கு கோழி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. அதெல்லாம் எப்படி ரேட் வரும் முட்டை விடுது? அது பாத்தீங்கன்னா கிலோ கணக்கா கொடுத்துட்டு இருக்கோங்க. கிலோ பாத்தீங்கன்னா 300 ரூபா போயிட்டு இருக்கு, 350, 250 இந்த மாதிரி பல ரேட்ல போயிட்டு இருக்குங்க. அப்ப என்ன ரேட்டோ அதை மாதிரி நான் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கோழி வளர்ப்புன்றது போது வெயில் காலம் ஒண்ணு இருக்கு, குளிர்காலம் இருக்கு. வெயில் காலம் வெள்ளை கழிச்சல் வரும். குளிர்காலம் போது நம்ம ஹீட்டிங் கரெக்டா கொடுத்தீங்கன்னா நல்லபடியா பாத்துக்கலாங்க. இப்போ டே ஓல்டு சிக்கன் போது ஒரு குறைஞ்ச ஒரு டே ஓல்டு சிக்கன்ல இருந்து வெளியே வந்த குஞ்சுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் நாட்டு சக்கரை கொடுங்க. நாட்டு சக்கரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. அதுக்கப்புறம் 7 நாளைக்கு வந்து F1 மருந்து கொடுக்கணுங்க. 14வது ஐபிடி கொடுக்கணுங்க. 21வது நாளைக்கு வந்து லெசோட்டா மருந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டான அந்த ரேஷியோல வந்து நீங்க மருந்து குடிக்கணும். கோழி வந்து குவாலிட்டியான சிக்ஸா வெளியே வருங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சளி மருந்து கொடுக்கலாம். வெள்ளை கழிச்சல் இருந்தா வெள்ளை கழிச்சல் மருந்து கொடுக்கலாம். ரத்த கழிச்சல் வந்தா ரத்த கழிச்சல் மருந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் லெசோட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோழி நல்லா ஹெல்த்தியா வளருங்க. லெசோட்டா எப்படி கொடுக்கணும்? பெரிய குஞ்சுகள்னா எப்படி கொடுப்பீங்க? லெசோட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல டோஸ் இருக்குங்க. இப்போ 1000 கோழி இருக்குன்னா 1000 டோஸ். அதை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நீங்க குறைவான கோழி ஒரு 50 கோழி தான் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு 100 கோழி தான் வச்சிருக்கீங்கன்னா அது கண்ணில் வந்து சொட்டு மருந்தா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் வருங்க. நம்ம அதிகமா ஒரு 5000 கோழி 10000 கோழி போது நம்ம ஒரு கோழி பிடிச்சி நம்ம மருந்து விட முடியாது. அதனால நாங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். நீங்க வந்து ஒரு 50 கோழி 100 கோழி வைக்கும் போது கண்ணில் ஒரு சொட்டா விட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான வரும். இந்த சோனாலி கோழின்னு சொல்றீங்க, அது வருஷத்துக்கு எவ்வளவு முட்டைகள் விடும்? எப்படி லாபம் நமக்கு? ஆனா இப்போதைக்கு ஒரு 3 வருஷம் டு 4 வருஷம் வந்து சோனாலி ரொம்ப நல்லாவே மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. சோனாலி வந்து வருஷத்துக்கு 230 இருந்து 250 முட்டை உங்களுக்கு வைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீவன செலவு கொஞ்சம் குறைவான தீவன செலவா சாப்பிடணும்னா கம்மியா சாப்பிடணும் இல்ல, தீவனம் வேஸ்ட் பண்ணாதுங்க. கீழே இறைச்சி வேஸ்ட் பண்ணாது. நோய் தாக்குற தன்மை வந்து ரொம்ப கம்மிங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு இந்த கோழிக்கு. இதை வந்து நல்லா தாங்கும். இப்ப மத்த கோழி வந்து ஒரு சளி பிடிக்குதுன்னா அது டக்குன்னு இறந்து போயிடும். ஆனா இது அப்படி இல்லை. சளி பிடிச்சாலே ஒரு 10 நாள் 15 நாள் நல்லாவே தாங்கும். நம்ம அதுக்குள்ள மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். இதோ பாத்தீங்கன்னா சோனாலி வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட 1 மாத குஞ்சா வாங்கி பெரிய கோழியை வித்து அவங்க ஒரிஜினல் கோழின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய ஏரியால நம்ம எல்லாவே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பண்ணை வைக்கணும்னு ஆசைப்படுதான் ஒரு இளைஞர், எத்தனை கோழில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி பண்ணனா நல்லது? ஃபர்ஸ்ட் வந்து கோழி பண்ண வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. ஒரு சில இது வந்து யூடியூப்லயே எடுத்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க. அதையே கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ஒரு 50 கோழி ஸ்டார்ட் பண்ணுங்க. குறைஞ்சது ஏன் 50 சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு 1000 ரூபா நம்ம சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இனிமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 50 கோழி வாங்கி அதுல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, இந்த கோழிக்கு இந்த டைம்ல என்ன வரும், இந்த டைம்ல இந்த கோழிக்கு இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்கினீங்கன்னா அடுத்த டைம் ஒரு 100 கோழியா ஆக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 கோழி வாங்கி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஒரு பண்ணியா போட்டு பெருசா நீங்க பண்ணி நீங்களும் முன்னுக்கு வரணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரே பட்டுக்கா எனக்கு 200 கோழி வேணும் 100 கோழி வாங்கி அதில் லாஸ் ஆகி அதை விட்டுட்டு ஓடதான் பார்க்காங்களே தவிர அதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும்னு ஆசைப்படுறதில்ல யாரும். நீங்க யூடியூப் கோழியை பத்தி எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் போட்டவன் நிறைய வீடியோ வருது. இல்லை நீங்க நம்மகிட்டே நீங்க வேணும் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னாலும் கேட்டீங்கன்னா நாமளே உங்களுக்கு கோழி விற்கிறது மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி நீங்க வளர்த்தா எப்படி வைக்கலாம், என்ன மாதிரி வளர்க்கலான்றது A to Z உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம கால் பண்ணினா நம்ம உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. சரி, கோழி வாங்கி வளர்த்தாச்சு, விற்பனை எப்படி பண்றது? விற்பனைன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து தர்மபுரி இருக்கோம். சில பேர் திருநெல்வேலியில இருந்து எனக்கு அந்த கோழி வித்து கொடுங்கன்னா நாம இங்க இருந்து வந்து அங்க போய் 10 கோழி 5 கோழி விற்க முடியாது. அங்க யாருன்னா கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கே கான்டாக்ட் கொடுத்து நீங்க அங்க வித்துக்கோங்க, நம்ம அப்படி பண்ணுவோம். கோழி குவாலிட்டியா இருக்கணும். இப்போ உங்களுக்கு கோழி சளி பிடிச்சிருக்கு, வால் முடி இல்லாம இருக்குன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. கோழி தெளிவா இருந்தா உங்களை தேடி வந்து உங்க கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கோழி. இது கோழி வளர்ப்புல எப்படி லாபம் நம்ம சம்பாதிக்கலாம்? லாபம் சம்பாதிக்கணும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் கொஞ்சம் வாங்கினா உங்களுக்கு லாபம் வராதுங்க. ஏன்னா அது நிறைய இழப்புகள் வரும். நீங்க 1 மாசம் கொஞ்சம் இருக்கும்போது உங்களுக்கு இழப்புகள் அதிகமா வராதுங்க. இப்போ 1 மாதம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 100 ரூபாய்க்கு எடுத்து நீங்க ஒரு 2 மாசம் வளர்த்தீங்கன்னா போதுங்க. 1 மாசம் கொஞ்சம் 100 ரூபா. அதுக்கு மேல நீங்க ஒரு 80 ரூபா டு 100 ரூபா செலவு பண்ணீங்கன்னா தீவனம் மருந்து அப்படி இப்படின்னு எல்லா செலவும் போயிட்டு ஒரு 100 ரூபா இல்ல 150 ரூபா ஆகும். டோட்டலா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபா வருங்க. அதுக்கு மேல நீங்க அங்க லோக்கல்ல வந்து சேல் பண்ணும்போது நீங்க ஒரு கிலோ 400 ரூபா 500 ரூபா எந்த ரேட்டுக்கு வித்தாலுமே உங்களுக்கு ஒரு கிலோக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குது. ஸோ அப்படின்னும் போது நீங்க ஒரு 100 கோழி வளர்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மாசம் ஒரு 10,000 லாபம் வருங்க. மினிமம் எத்தனை கோழில இருந்து நீங்க டெலிவரி பண்ணுவீங்க? நான் மினிமம் குறைஞ்சது 30 கோழி ஆர்டர் பண்ணுங்க. ஏன் 30 கோழி ஆர்டர் பண்ணணும்னு சொல்றோம்னா நம்ம வந்து ரொம்ப 5 கோழி 10 கோழி கேட்கற கஸ்டமர் நம்ம தர முடியாது. ஏன்னா நம்ம இங்க இருந்து சேலம் போய் தான் பார்சல் எல்லாம் அனுப்பணுங்க. நீங்க ஒரு 30 கோழி ஆர்டர் பண்ணா அந்த அட்டை பாக்ஸ் கூலி நம்ம லேபர்ஸ் காஸ்ட் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதனால 30 கோழி எடுத்தீங்கன்னா பஸ் மூலியமாவும் ட்ரெயின் மூலியமாவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவும் அனுப்பலாம். அதுக்கு மேல நீங்க ஒரு 50 கோழி 100 கோழி எடுக்கிறவங்களுக்கு பஸ்லயும் அனுப்பலாம், ட்ரெயின்லயும் அனுப்பலாம். ஒரு 300 to 500 கோழி எடுக்கிறவங்களுக்கு டைரக்டா இப்ப எனக்கு மதுரையில ஒரு 500 கோழி வேணும், இல்ல நாகர்கோவில் ஒரு 500 கோழி வேணும்னா நம்ம மதுரைக்கு ஒரு 500 கோழி ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடலாம், நாகர்கோவிலுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு 500 டெலிவரி பண்ணிடலாம். லாட்டா எடுக்கிறவங்களுக்கு நம்ம ரேட்டும் முன்ன பின்ன அனுசரிச்சு தருவோம், டெலிவரியுமே ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். ஆனா மற்ற கோழி பண்ணைகளுக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன?
மற்ற கோழி பண்ணை பாத்தீங்கன்னா வேற ஆளுங்கிட்ட எடுத்து அவங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்க. நாம அப்படி இல்லைங்க. நம்மளாம் ஓனா விட்டு நாம டைரக்டா கஸ்டமர் சேல் பண்றோம். அதனாலதான் நம்ம கம்மி ரேட்ல கொடுக்குறோம். குவாலிட்டியான சிக்காவும் கொடுக்க முடியுது. நம்ம கரெக்டா வந்து இந்த 1 மந்த்துக்கான வேக்சின் என்னவோ தரமான மருந்து எல்லாமே கொடுத்து ப்ராப்பரா மருந்து போட்டு தான் நம்ம சேலை எடுப்போம். இல்லைன்னா நம்ம எடுக்கவே மாட்டோம். நம்ம கிட்ட இருந்து ஒரு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கஸ்டமர் வாங்கினா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசு நம்ம என்னைக்குமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்க வாங்கி அவங்க நல்லா இருக்கனால தான் நான் நல்லா இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வேக்சின் எல்லாம் பண்ணி கண்டிப்பா குவாலிட்டியான சிக்ஸ் மட்டும் தான் நான் கொடுப்பேன். அண்ணாச்சி சென்னையில இருந்து ஒரு 50 குஞ்சு ஆர்டர் கொடுக்குறாங்க. சரி, அவங்க எப்படி டெலிவரி பண்ணுவீங்க? இப்போ சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் ஒரு 50 கோழி வேணுன்றாங்கன்னா ஆர்டர் பண்ணி நம்ம வந்து அட்வான்ஸ் இப்போ ஒரு 50 குஞ்சுன்னு போது 5000 ரூபா வருதுங்க. 2500 அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிடுவோம். வாங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நான் போட்டு அன்னைக்கு நான் ஃப்ரீயா இருந்தா அன்னைக்கே நான் போட்டு விட்டுருவேன். இல்ல வேலையா இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு 2 நாள் டைம் கேட்டு 2 நாள் கழிச்சு நம்ம தர்மபுரில இருந்து டேரக்டா சென்னைக்கு பஸ் இருக்குங்க. தர்மபுரில இருந்து சென்னைக்கு பஸ்ல போட்டு விட்டுருவோம். நைட் டைம்ல அவங்களுக்கு ஒரு நைட் ஒரு 9 மணி 10 மணிக்கு பஸ்ல வச்சா விடிய கால ஒரு 5 மணி 6 மணி அவங்களுக்கு என்ன டைம் கன்வீனியா இருக்கோ அந்த டைம் நாங்க சென்ட் பண்ணிடுவோம். பஸ்ஸுடைய கண்டக்டர் நம்பரு பஸ் போட்டோ இதெல்லாமே எடுத்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களுடைய நம்பரை வாங்கி கொடுத்துட்டு கரெக்டாக சேஃபாக போய் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களை கரெக்டாக கண்ணு கருத்துமா பார்த்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. கஸ்டமரும் சேஃபாக ரீச் பண்ண உடனே அவங்க எனக்கு வந்துருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் வாங்கிடுவோம். அண்ணாச்சி கோழி வளர்ப்புல சில பண்ணைகள் தோத்துருந்தாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மெயினான காரணம் அவங்க குவாலிட்டியான சிக்ஸ் வாங்காத காரணம் தாங்க. சும்மா ஒரு மாசம் குஞ்சுன்னு சொல்லிட்டு 20 நாள் குஞ்சு 15 நாள் குஞ்சு வாங்கிறாங்க கம்மி ரேட்டுன்ட்டு. அப்போ வாங்கும்போது என்ன ஆகும்னா அதை வந்து கரெக்டாக வேக்சின் போடாதனால உங்ககிட்ட வந்து ஒரு 4 நாள் நல்லா இருக்கும், ஒரு 5 நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குறுக்கிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே இறந்து போயிருங்க. இன்னொன்று மெயினா நம்ம கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா அரிசி போட்டுடுறாங்க. கோழிகளுக்கு வந்து அரிசி போட்டா எதுவுமே தாங்காதுங்க. ஒரு கோழிக்கு வந்து குவாலிட்டியான தீவனம் கொடுத்தாதான் அது குவாலிட்டியா வளருங்க. ஸோ என்ன பண்ணணும்னா கோழி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கோழியா வாங்குங்க. வாங்கிட்டு கரெக்டா நீங்க ஒரு 4 நாள் 5 நாளைக்கு சுடு தண்ணி வைங்க. உங்க ஏரியாவில் வந்து கிளைமேட் மாறினால சுடு தண்ணி வைக்கணும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கரெக்டான குறிப்பிட்ட டைம் எப்படின்னா நீங்க இந்த குளிர்காலமும் இந்த வெயில் காலமும் தான் கோழி கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா குளிர்காலம் போது குளிர்ல இறந்து போயிடும். வெயில் காலம் போது வெயில் அதிகமா இருக்கனால வெள்ளைக்காய்ச்சல் வந்து அந்த மாதிரி வந்து இறந்து போயிருங்க. கோழி வாங்கின உடனே ஒரு 4-5 நாளைக்கு வந்து சுடு தண்ணி வைங்க. அப்புறம் ஒரு செட்ராசைக்கிள் இல்லைன்னா சளி மருந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு மருந்தை வந்து ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டுக்கு கோழி வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அப்படின்னும் போது நம்ம கிட்ட யார் மேலே நீங்க ஃபால்ட் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்க கரெக்டான குஞ்சா வாங்கிட்டீங்க, கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா கோழிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டு தானா வளர்ந்துரும். தீவனம் வந்து பாத்தீங்கன்னா கோழி தீவனம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். நீங்க அரிசி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா செட் ஆகாதுங்க. தடுப்பூசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா வேக்சினேஷன் பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு F1 தரணுங்க, 14 நாளைக்கு IPD தரணும், 21 நாளைக்கு லெசோடா தரணும், 40 நாளைக்கு அம்மை நோய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே 2வது மாசத்துக்கு பாத்தீங்கன்னா RTVK இந்த மாதிரி கொடுக்கலாம். 3 மாசத்துக்கு ஒட்டுமே RTVK இந்த ராணிக்கட்டு மருந்து கொடுத்தீங்கன்னா இழப்புகளை வந்து நீங்க முற்றிலுமா தவிர்க்கலாங்க. ஏன் நிறைய பேர் வந்து வருஷ கணக்கா 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி கோழி வளர்ப்பாங்க. அப்படின்னும் போது இந்த மந்த்லி 1 டைம் லெசோட்டாவோ RTVK அந்த மாதிரி மருந்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இறப்புகளும் வராதுங்க. வராது மீன்ஸ்னா வருமுன் காப்பதே நல்லான்ற மாதிரி நீங்க ஒரு நோய் வராதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தடுப்பூசி மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு அது வராதுங்க. நீங்க வந்த அப்புறமா கொடுத்தீங்கன்னா அது இறப்புகள் இன்னும் மென்மேலுமே அது இறப்புகளா வளராதாம செய்ய தவிர அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்க டாக்டர் எடுத்து போய் கொடுத்தாலும் சரி, நீங்க 5000க்கு வாங்கி கொடுத்தாலும் மருந்து 10,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி கொடுத்தாலுமே அது உங்களால யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா வருமுன் காப்பதே நல்லன்ற மாதிரி அந்தந்த டைமிங்ல வந்து அந்த வேக்சினேஷன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லெசோட்டா மாசத்துக்கு ஒரு டைம் லெசோட்டா கொடுங்க. ஒரு 2 மாசத்துக்கு இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் RTVK இந்த மாதிரி மருந்து கொடுங்க. கோழி வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும்னா நீங்க மந்த்லி 1 டைம் லிவர் தானி கொடுங்க. அப்படி இல்லைன்னா குடல் புழு நீக்கம் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நிறைய மெடிசன் இருக்கு, வேக்சினேஷன் இருக்கு. இதெல்லாம் நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா கோழி தொழில நீங்க சக்சஸா நீங்க முன்னுக்கு வந்து நீங்களும் ஒரு சக்சஸ் பண்ணையாளரா இருக்கலாம். இப்போ இந்த 5 கோழி 10 கோழி வளர்க்குறவங்க எதுவுமே போறதில்ல. ஏன் நான் போடணும்னு கேட்டீங்கன்னா அது அப்படி இல்லைங்க. 5 கோழின்னு போது வேற ஒரு 1000 2000 வேலை முடிஞ்சிடும். அது 10 கோழி போனாலும் பிரச்சனை எல்லாம் விட்டுருவாங்க. பட் நமக்கு ஒரு 100 கோழி 200 கோழி இருக்கணும்னா அது ஒரு 50,000 ரூபாய் முதலாகும், இல்ல ஒரு 1 லட்ச ரூபாய் முதலாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மருந்து செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து லாபம் வரும். பட் அதுவே நீங்க இந்த 1000 ரூபாய் நம்ம மிச்சப்படுத்தணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் லாஸ் ஆகும், இல்ல 1 லட்ச ரூபாய் 50,000 ரூபாய் எவ்வளவு வேணா லாஸ் ஆகும். ஸோ அதனால இந்த ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றதை கொஞ்சம் நல்லபடியா மருந்து வேக்சினேஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியா கோழி குவாலிட்டியா இருக்கும். அண்ணாச்சி தருமபுரியில பல லட்சம் கோழிகள் இருக்கு. அது எப்படி விற்கிறீங்க, எப்படி சேல்ஸ் பண்றீங்க? ஏன் நம்ம தருமபுரியில் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இந்த நாட்டு கோழியில சேல் பண்ணிட்டு இருக்கோம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல அட்வர்டைஸ் பண்றோம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறோம். இதனால நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி 100 கோழி 50 கோழி வாங்கி வளர்க்குறாங்க. அதை தனி அப்பார்ட்மெண்ட் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கத்து ஊர் பாத்தீங்கன்னா 2 வீலர்ல வியாபாரம் பண்ணுவாங்க. 2 வீலர்ல அப்புறம் வேன்ல நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க இந்த மகாராஷ்டிரா, கோவா, ஹைதராபாத், ஆந்திரா இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே நம்ம கிட்ட ஒரு ரேட்டை வாங்கி அவங்களுக்கு தேவையான லாபத்தை வச்சு அங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒருத்தரை மட்டும் நம்பி நம்ம இந்த தொழில் பண்றது இல்லைங்க. இங்க உங்களை மாதிரி ஒரு 1000கணக்கான பேர் நம்ம கிட்ட ரெகுலரா எடுத்துட்டு இருக்கனால
நம்ம ரெகுலரா நம்ம தொழில வந்து பண்றது நல்லாவும் போயிட்டு இருக்கு, லாபகரமாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாட்டுக்கோழி பிசினஸ் வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலம் இல்லைங்க, எப்பயுமே இந்த நாட்டுக்கோழி பிசினஸ் வந்து நல்லா தாங்க போயிட்டு இருக்கும், நல்லா சூப்பரா தான் போயிட்டு இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க ஒரு 10,000 கோழி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுவே ஒரு 5 வருஷம் ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ நானே பாத்தீங்கன்னா 25,000 to 30,000 கோழி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் மாசம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நல்லா நமக்கு சேல் ஆயிட்டு இருக்கனால தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுவே இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நான் மாசம் 50,000 to 1 லட்சம் கோழி ப்ரொடக்ஷன் பண்ற அளவுக்கு நான் இன்னும் பிசினஸை பெருக்கணும். யாராச்சும் பிசினஸ் தொடங்கணும்னு ஆரம்பிச்சுன்னா இப்பயே நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 50 கோழி வாங்கி ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிட்டு நீங்களும் ஒரு பெரிய பண்ணையாளரா மாறுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் சிக்கன் எடுப்பாங்க. பட் ஆனா இப்போ அப்படி இல்லைங்க, ரெகுலராகவே சிக்கனு, சில்லி, மட்டன், இந்த மாதிரி பிரியாணின்னு நிறைய பேர் இந்த சிக்கனை நிறைய லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் நாட்டுக்கோழி ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. மருந்துகள் யூஸ் பண்ணாமல் கொடுக்குற கோழின்றனால டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து லைக் பண்ணி விரும்பி வாங்குறதுனால நமக்கு நல்லாவே சேல்ஸ் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டு தான் இருக்க தவிர நல்லாவே சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில மட்டுமே வளர்க்க மாட்டோங்க, ஓரளவுக்கு பெருசான அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி வெளியே விட்டு அதுக்கு வாரத்துக்கு 2 டைம் கீரை, அப்புறம் காய்கறிங்க, இந்த மாதிரி இந்த பசுந்தீவனம், இந்த மாதிரி நிறைய கொடுக்கறனால கோழி வந்து நல்லா குவாலிட்டியா வருதுங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. சிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பக்கம்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி கோழி தான் விரும்பி ரிப்பீட்டடா வாங்கிட்டு இருக்காங்க. இயற்கையான முறையை விரும்புறதுனாலதான் நம்ம ரிப்பீட்டடா நம்ம இந்த தொழிலை வந்து கண்டினியூவா பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புதீங்க? ஒரு 5,000 10,000 வேலைக்கு போறதா ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. 50 கோழி இல்ல 100 கோழி இந்த மாதிரி கோழி வாங்கி வளங்க. இல்லையா ஆடு வளங்க, மாடு வளங்க, ஏதாச்சும் ஒரு சுய தொழில நீங்க கண்ணுங்க. சுய தொழில் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாக்குறதுக்கு ஒரு இதான் இருக்கும். அதுவே உங்க 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது நீங்க 50,000 சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம், இல்ல 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். வயசான காலத்துல நீங்க ஒரு சொந்த தொழில பண்றதுக்கு பதிலா இப்ப நம்ம யங் ஏஜா இருக்கும் போதே நீங்க ஒரு தொழில ஆரம்பிச்சீங்கன்னா அழகா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல நீங்க நல்லா சம்பாதிச்சு நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்க கீழே ஒரு 5 பேர் 10 பேர் வேலை செய்யற மாதிரி இருக்கும். சோ அதனால ஏதாச்சும் ஒரு தொழில தொடங்க. சொந்த தொழில தொடங்கினா அது நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். நான் கூட நான் ஒரு மாசம் ஒரு 5,000 10,000 ஒரு கம்பெனிக்கு வந்தா நான் என்ன இந்த மாதிரி நிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பண்ண கட்ட மாட்டேன், இவ்வளவு நான் பண்ண மாட்டேன். சோ நானும் என்னால முடியுதுன்னா உங்களாலேயும் கண்டிப்பா முடியும். சோ ஒரு சொந்த தொழில தொடங்குங்க. இப்போ ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா மாசம் 15,000 சம்பாதிக்கிறாரு. அதே ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் to 1.25 லட்சம் சம்பாதிக்கிறாரு. ஆனா சொந்த தொழில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மாசம் 1.5 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். அங்க நீங்க ஒரு வருஷம் கஷ்டப்படுற நைட்டு பகல கஷ்டப்படுற உழைப்பு நீங்க உங்க தொழில போட்டீங்கன்னா ஒரே மாசத்துல சம்பாதிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தொழில தொடங்குங்க. தொழில நீங்க முன்னேறி பெரிய ஆளா வாங்க. பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் வேலை செய்யறாங்க. வேற முதலாளிக்கு வந்து நைட்டும் பகலுமா 4 மணிக்கு 5 மணிக்கு விடிய கால வரைக்கும் வேலை செய்யறாங்க. அங்க போற எஃபர்ட்டை நீங்க உங்க சொந்த தொழில நீங்க போட்டீங்கன்னா அங்க சம்பாதிக்கிறோட டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு அதிகமா சம்பாதிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு, பல மடங்கு நீங்க சம்பாதிக்கலாம். எப்பயுமே தொழில் தாங்க கண்டிப்பா கை கொடுக்கும். நம்ம வேலைக்கு போனா வருஷம் இப்போ என்ன மாசம் 10,000 சம்பாதிக்கிறோமா, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் 20,000 to 50,000 தான் சம்பாதிப்போம். ஆனா தொழில் அப்படி இல்ல. இப்ப நீங்க மாசம் 50,000 நீங்க சம்பாதிக்கணும், 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், நீங்க நல்லா இருக்கலாம், மத்தவங்கள வாழ வைக்கலாம். மாச சம்பளம் எடுக்கிற எல்லாருமே கடத்துல தானே இருக்காங்க. கடன், இஎம்ஐ, ஒரு ரூபா செலவு பண்றதா இருந்தாலும் அதை வந்து பார்த்து செலவு பண்றது. ஆனா பிசினஸ் அப்படி இல்ல. நீங்க இன்னைக்கு மாசம் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அடுத்த மாசம் நீங்க 2 லட்சமா சம்பாதிக்கலாம். நீங்க உங்களோட திறமை தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்.